இந்த உலகத்துல கடைசியா ஒரு செடி இருக்குது. அந்த வழியா சூரிய கடவுள் வர்றாரு. இத காப்பாத்தணும்னு அந்த செடிக்கு கொஞ்சம் வெளிச்சத்த குடுக்காரு. அது கொஞ்சம் வளர்ந்துருது. குடுத்துட்டு பாக்கையும் அது மேல 2 சொட்டு தண்ணி விழுது. இது எப்படிடா விழுந்துச்சு அப்படின்னு எட்டி பார்த்தா, அந்த பக்கம் வாட்டர் கார்டு வர்றாங்க. வந்த உடனே இவங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி குடுக்குறாங்க. அந்த செடியும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வளர்ந்துருது. இத பாக்குற சூரிய கடவுளுக்கு சுர்ருன்னு கோவம் வந்து இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்த குடுக்காரு. அதால செடி வளருது. இத பாக்குற வாட்டர் கார்டு ஐ சூப்பரு அப்படின்னு கிளாப் பண்றாங்க. அடுத்த செகண்ட் நானும் குறைஞ்சவன்லாம் இல்ல அப்படின்னு தண்ணி விடுறாங்க. உனக்கு இவ்ளோ பவர்னா நான் சூரிய கடவுள் இப்படி சூடு அப்படின்னு ரொம்ப எனர்ஜியை கூட்டி வெளிச்சத்தை கொடுக்காரு. அதுல கடுப்பான வாட்டர் கார்டு இன்னும் ஃபோர்ஸா மழையா கொடுத்துடுறாங்க. அதுல சூரியனோட ஃபயரும் ஆஃப் ஆகுது, செடியும் சூப்பர் ஆயிருது. என்னையே இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு அவர் ஜம்ப் பண்ணி வெளிச்சத்தை கொடுக்காரு, மொட்டு வந்துருது. அதுக்கப்புறம் வாட்டர் கார்டு பெரிய அலையாட்டம் தண்ணி விடுறாங்க. இப்படி மாறி மாறி கெத்த காட்டி செடியை ஏக்கறிக்கி விடுறாங்க. அதை பார்த்து 2 பேரும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து ட்ரை பண்றாங்க. அதனால அந்த செடிக்கு உயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் வளருது. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது?